ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் சுண்டல் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம சுண்டலோ இல்லை வேறு ஏதாவது பயிர் வகைகளோ வேக வைக்கிறோம் அப்படின்னா வெந்ததுக்கு அப்புறமா குக்கரை திறந்து பார்க்கும்போது அந்த குக்கரோட அடியில் கொஞ்சமாக தண்ணி இருக்க தான் செய்யும். நம்ம என்ன பண்ணுவோம்னா வேண்டிய சுண்டலை மட்டும் தனியாக எடுத்துட்டு தண்ணியை அப்படியே கீழே கொட்டிடுவோம். ஆனால் இந்த தண்ணியில் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம சுண்டலெல்லாம் வேக வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இந்த தண்ணியிலையும் இறங்கி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய வழிகளில் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு ரசம் தான் வச்சிட்ருக்கேன். ஸோ ரசம் வைக்கும்போது நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரசத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெஜிடபிள் சூப்போ இல்லை முருங்கைக்கீரை சூப்போ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த சூப்லையும் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வெறுமனே இந்த தண்ணியை குடித்தாலும் நல்லது தான். ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சுண்டல் வேக வைக்கும்போது இதில் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம். ஸோ அந்த உப்பும் இந்த தண்ணியில் கொஞ்சமாக இருக்கும். ஸோ நீங்கள் குழம்புலையோ இல்லை ரசத்துலையோ சேர்க்கும் போது உப்போட அளவை மட்டும் கரெக்டாக செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இனி சுண்டல் வேக வச்ச தண்ணி, பயிர் வேக வச்ச தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக கீழே தூக்கி கொட்டாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் ஜீன்ஸ் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். குட்டீஸ்க்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நம்ம இந்த மாதிரியான ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வாங்கி கொஞ்ச நாளையிலே இடுப்பு பகுதி ரொம்ப பத்தாமல் டைட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடுப்பு பகுதியை நல்ல லூஸாக நமக்கு தேவையான சைஸில் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு 5 செகண்டில் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதுக்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும்தான். இந்த ரப்பர் பேண்டை ஜீன்ஸ் பேண்ட்டோட பட்டன் மாட்டுவோம்ல, அந்த ஓட்டையில் விட்டு இந்த மாதிரி இழுத்து கொண்டு அப்படியே இந்த பட்டனில் மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம போடும்போது இடுப்பு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்க பேண்ட் நம்ம இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த ரப்பர் பேண்ட் நல்ல எலாஸ்டிசிட்டியோடு இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்க பேண்ட் எல்லாம் நம்மளோட இடுப்பு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஐடியாவுமே இருக்கு. நிறைய பேண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் எல்லாம் சீக்கிரமே லூஸ் ஆயிரும். நம்ம எவ்வளோதான் தூக்கி விட்டாலும் இது மறுபடியும் இறங்கிட்டே தான் வரும். ஸோ இந்த பிரச்சனையுமே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நம்மளால சரி பண்ண முடியும். இந்த ஜிப்ல குட்டியா ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும்ல, அதில் நம்ம ரப்பர் பேண்ட் விட்டுக்க போகிறோம். ஸோ அதில் ரப்பர் பேண்டை விட்டு இழுத்துட்டு இதை அப்படியே கொண்டு போய் மேலே இருக்கக்கூடிய இந்த பேண்ட்டோட பட்டனில் மாட்டி விட்டுறலாம். ஸோ அடுத்து நீங்கள் எப்பயும் போல் இந்த பேண்ட்டில் பட்டன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த ஜிப் மறுபடியும் நமக்கு கீழே இறங்காது. அதே மாதிரி இந்த ரப்பர் பேண்ட் நமக்கு வெளியில் தெரியுமோங்கிற டென்ஷனும் வேண்டாம். ஏன்னா ஜிப்பும் நம்ம போட்டிருக்க பட்டனும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம போட்டிருக்க ரப்பர் பேண்ட் வெளியில் தெரியாது. ஸோ அந்த டென்ஷனும் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஸோ இந்த டிப் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே நான் எலுமிச்சை பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியான லெமன் எல்லாம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பாதி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். மீதி பாதி அப்படியே இருக்கும். இது அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே ஃபுல்லாக காஞ்சு அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் வத்திரும். ஆனால் இப்போ நான் சொல்கிற டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை நாளைக்கு அப்புறமா நீங்கள் இதை எடுத்து பார்த்தாலும் நம்ம இப்போ கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான லெமன் மாதிரியே இருக்கும். எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது டூத்பிக் தான். இது கூடவே நம்ம எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அதோட தோல் மட்டும் இருக்கும்ல, மீதி பாதி. ஸோ அதுவும் நமக்கு தேவைப்படும். இந்த தோலை வச்சு மீதி இருக்கிற லெமனை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு டூத்பிக்கை வச்சு நல்லா குத்தி வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ஃபுல்லாகவே நல்லா கவர் ஆகிருக்கு. ஸோ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 நாள் வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் வத்தாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு ஐடியா கூட இருக்குது. இதுக்கு நமக்கு கொஞ்சம் அகலமான வாட்டர் பாட்டில் அப்படி இல்லைன்னா ஜூஸ் பாட்டிலோட மூடி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துட்டு இதில் மீதி இருக்கக்கூடிய லெமனை வச்சு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இதை போட்டு விட்டுருங்க. ஸோ இப்படி வச்சாலும் லெமன் நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இது ரெண்டுத்துல எந்த டிப் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான ராகி தோசை தான் செய்ய போகிறோம். இதுக்கு நீங்கள் ராகியை கழுவி ஊற வச்சு அரைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ராகி மாவு இருந்தாலே போதும், சூப்பராக செஞ்சிடலாம். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கடையில் வாங்கின பாக்கெட் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வீட்டிலேயே அரைச்சது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல நைஸாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு கலந்தீங்கன்னா ஈஸியாகவே கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கலந்துரும். நம்ம ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்குது, இது போதும். இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையுமே ராகி மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட பொடியா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இது கூடவே நான் கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். ஆனா குட்டீஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. அடுத்ததா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்க தோசை மாவுலையும் கொஞ்சமா உப்பு இருக்கும். ஸோ இப்போ செக் பண்ணிட்டு கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமா துருவின கேரட், அப்படி இல்லைன்னா கொஞ்சமா முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் தான் இருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். ஸோ 5 நிமிஷம் மாவு நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா இப்போ நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்க. இந்த மாவில் நீங்கள் வெங்காயம், மல்லி இலைலாம் சேர்க்காம கூட செய்யலாம். அப்படி நம்ம தோசை ஊற்றும் போது இன்னுமே நல்லா மெல்லிஸாக இழுக்க வரும். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். இது ராகி தோசைன்றதுனால இது வெந்து வர்றதுக்கு நார்மல் தோசையை விட கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும். இது ஒட்டிக்குமோ எடுக்க வராதுன்னு எல்லாம் யோசிக்காதீங்க. நான் இரும்பு கல்ல தான் சுடுறேன். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ராகி தோசை இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நம்ம அரிசி மாவுலேயே தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம மீன் வறுவல் செய்யும் போது மீனை எண்ணெயில் போட்டதும் மசாலா டக்குன்னு பிரிஞ்சு போயிடும். ஸோ மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ மசாலா சுத்தமாக ஊற்றிடவே கூடாது. அதே சமயம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் மீனுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்க்குறத விட இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மீன் வறுவலோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதே சமயம் நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது மசாலா மீனோட நல்லா ஒட்டி பிடிக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் மசாலா உதிராமல் மீனோடையே நல்லா ஒட்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மீன் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயவே நீங்கள் தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெயில் மீன் பொரிக்கும் போது அதோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆப்ஷன் ஆன் கிளிக் பண்ணுங்க.